ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, புதினா நான் எப்படி வச்சாலுமே வராது. காஞ்சு காஞ்சு போயிரும். ஆனா, இப்ப வந்து நான் அத பிளான் பண்ற ஒரு டைப்ப மாத்தியிருக்கேன் போல. ஸோ வந்து 4 தொட்டியில வச்சிருக்கேன். 4 தொட்டியிலுமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. நல்லா வெயில் இருக்கிற இடத்துலயா பார்த்து சூஸ் பண்ணி வைங்க. இன்னைக்கு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா மட்டும் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தண்டோட கட் பண்ணாம இலைய மட்டும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். அது வந்து இப்போ புதினா இப்போ நல்லா சக்ஸஸா போயிட்டுருக்கு. அடுத்து கொத்தவரை. இதுவும் எனக்கு சக்ஸஸ்ன்னு தான் சொல்லணும். ஆனா, இதில ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அப்பப்போ வந்து அந்த பூச்சி தாக்குதல் அதிகமா வருது. ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்ப திரும்ப வந்து அறுவடை காலத்தில வந்திருக்கு. ஸோ, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் இதுவும் சக்ஸஸ் தான். நெறைய காய்கள் குடுத்துருக்கு. இது எல்லாமே நம்ம டெரஸ் கார்டன் கிட்ல இருந்த விதைகள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பச்சை மொளகா. அதுவும் நல்லா நீட்ட நீட்ட மொளகாவா நல்லா காரமா இருக்கு. அதுவும் ஒரு 4, 5 க்ரோ பேக்ல இருக்கு. ஸோ டெய்லியும் 2, 3 கிடைச்சாலே போதும் நம்ம வீட்டு யூஸ்க்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சாமந்தி. நம்ம ரூ. 160க்கு 40 சாமந்தி நாத்துகள் வச்சுருந்தோம் இல்லையா? அதுதான் ஆக்சுவலி 3 கலர் பூத்திருக்கு. இன்னும் 3 கலர் பூத்தொட்டி வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் டெரஸ் கார்டனில் வச்சுருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு தான் ஹார்வெஸ்ட் கம்மியா தான் கிடைக்கிது. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம நடவு செய்கிற முறை, அப்புறம் நம்ம பண்ண தப்புகளெல்லாம் மாற்றி, இனிமே நம்ம வந்து பிளான் பண்ணும்போது சரியான விதத்தில் பண்ணணும். பாய்.